ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். 7 தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 27வது அத்தியாயம். குண்டாவின் கை கால்கள் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உள்ளத்தில் மட்டும் பிடிலையாவின் சிந்தனைகளே நெளிந்து கொண்டிருந்தன. அவரை பற்றி நான் அறிந்தது எவ்வளவு குறைவு என்பதை தெரிந்து கொள்ள எத்தனை நாள் பிடித்தது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கிறதோ. அவர் மட்டுமல்ல, தோட்டக்கார கிழவர் பற்றியோ சமையல்காரி பெல் பற்றியோ தனக்கு என்ன தெரியும்? அவர்களுடைய ஆழமான மனதிற்குள்ளே எட்டி பார்க்கும் வாய்ப்பே இதுவரை கிட்டவில்லை. அவர்களும் எப்போதுமே தன்னுடன் உளம் திறந்து பேசவில்லை. அவர்கள் இருவரும் தன்னுடன் பேசும்போது ஏதோ சொல்ல வந்து மௌனமாகிவிட்டதை குண்டா இப்போது ஞாபகப்படுத்தி கொண்டான். ஒரு மாலை வேளையில் ஓய்வு ஏற்படுத்தி கொண்டு குண்டா தோட்டக்கார கிழவனின் குடிசைக்கு சென்று அவரை, தாத்தா, உனக்கு இப்போ எத்தனை வயது என்று கேட்டான். கிழவர் குண்டாவை தலை முதல் கால் வரை நுணுக்கமாக பார்த்தார். நீ அல்லது இங்கேயுள்ள மற்றவங்க நினைக்கிறதை விட அதிக வயது. என்னோட சிறு வயதிலே சிவப்பிந்தையரோட போர்க்குரலை கேட்டவன் நான். தலை சாய்ந்து கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அவர் குண்டாவை நோக்கி ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார். ஆமா தேரே உம்மம் பூவா தீ லே நீ தேனி ஓலே. பாட்டை நிறுத்திவிட்டு கிழவர், இந்த பாட்டை எங்கள் குழந்தைங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த பாட்டை பாட்டியிடம், அதாவது எங்கள் அம்மாவிடம் கற்றுக்கிட்டாங்களாம். எங்கள் பாட்டி உன்னை போலவே ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க. குண்டா இந்த பாட்டை கேட்டு, பாட்டி எங்கிருந்து வந்தாங்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா என்று அவளுடன் கேட்டார். செரேரி இனத்தை சேர்ந்தவங்க பாடுற பாட்டு போல தோணுது. அந்த மொழி எனக்கு தெரியாது. நான் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த கப்பலில் அந்த மொழியை பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் என்றான் குண்டா. தோட்டக்கிழவர் சுற்றிலும் ஜாக்கிரதையாக நோட்டம் விட்டு, இன்னும் நான் பாடினா எவனாவது ஒருவன் வெள்ளைத்துறைக்கு சொல்லிவிடுவான். நீக்ரோக்கள் ஆப்பிரிக்க பாஷையிலே பேசிக்கிறது வெள்ளைக்காரங்களுக்கு பிடிக்காது என்றார். அவருடைய உயரமான மூக்கையும் சப்பை உதடுகளையும் கண்ணக்கரல் என்ற நிறத்தையும் கவனித்த குண்டா, தாத்தா, நீங்கள் காண்டியா இனத்தை சேர்ந்தவர் தானே என்று சொல்ல வாயெடுத்து மௌனமாகிவிட்டான். கிழவர் கூறியவாறு அப்படிப்பட்ட விஷயங்களை பரஸ்பரம் பேசிக்கொள்வது நல்லதில்லை என்று குண்டா பேச்சை மாற்றிவிட்டான். தாத்தா, முதலில் நீ எங்கே இருந்தே, இங்கே எப்படி வந்து சேர்ந்தே என்று கேட்டான் அவன். அது ஒரு பெரிய கதை தம்பி. எல்லா நீக்ரோக்களும் கஷ்டப்பட்டதைப் போலவே நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? கற்களை விழுங்கி செரிச்சிடுவேன். ஒரு தானிய மூட்டையை அழகாக தூக்கி எறிவேன். ஓர் ஆள் அவனுடைய பெல்ட்டை பிடித்தே உயரை எழுப்பி விடுவேன். அப்படிப்பட்ட என்னை என்னுடைய பழைய முதலாளி எலும்பும் தோலுமாக ஆக்கிவிட்டு இப்போதைய முதலாளிக்கு வித்துட்டு போயிட்டார். இப்போது என்னோட உடம்பிலே துளி பலமும் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா ஓய்வெடுக்கலாம் போல் இருக்கு தம்பி என்று பரிதாபமாக கூறினார் அவர். குண்டா துயரத்துடன் விடைபெற்று கொண்டு தன் குடிசைக்கு திரும்பினான். ஊமைகள் போல் காணப்படும் இவர்களின் உள்ளங்களிலே மறைந்துள்ள வேதனை தீயை அவன் புரிந்து கொண்டான். மறுநாள் பெல்லை பேச்சுவார்த்தையில் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் குண்டா. அவளுக்கு விருப்பமான விஷயம் வெள்ளை முதலாளி வாளர் பற்றியதென்பது அவனுக்கு தெரியும். துரை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டால் போதும், பெல் வளவளவென்று பேசி தீர்த்து விடுவாள். நான் இங்கே வேலை செய்ய வந்த வருடம் துரைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. துரைசாணியின் பெயர் விரிஸ்வில்லா. அவங்க எவ்வளவு அழகாக இருப்பாங்க தெரியுமா? ஓராண்டு முடியும் முன்பே கர்ப்பமானாங்க. அழகான பெண் குழந்தையை பெற்றதுமே இறந்துட்டாங்க. பிறகு அந்த குழந்தையும் இறந்து விட்டது. அன்றிலிருந்து துரை மாறி போய்விட்டார். அதற்கு பிறகு பழைய மனிதராகவே ஆகலை. வேலை செய்தே சாகிறவரை போல எப்போது பார்த்தாலும் வேலை.
யாருக்கு எந்த உதவி தேவையினாலும் சிறகு விரித்து பறந்து வருவார். யாருக்கு இல்லை என்றாலும் ஓடிப்போய் மருந்து கொடுப்பார். உமக்கும் பிடிலேயாவுக்கும் எவ்வளவு உதவினார். அடிமைகளை வேட்டையாடுறவங்க உன் பாதத்தை வெட்டினாங்கன்னு கேள்விப்பட்டதும் எப்படி சீறினார் தெரியுமா? உடனே கூட பிறந்த தம்மிடமிருந்து உன்னை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விட்டார் என்றான் பெல். குண்டா மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கருப்பர்களின் உள்ளங்களையும் ஆழமான நெஞ்சங்களையும் தான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பதாக அவன் நினைத்து கொண்டு இருக்கையிலே வெள்ளையர்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான வேதனையும் வலியும் இருக்கும் என்பது அவனுக்கு தோன்றவே இல்லை. தன் உள்ளத்து எண்ணங்களை வெள்ளைக்கார மொழியில் பெல்லுக்கு சொன்னால் நன்றாயிருக்கும் என எண்ணினான் குண்டா. தன் சிறுவயதில் நியோபோட்டோ பாட்டி கூறிய முதலை கதையை சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அந்த கதையை பாட்டி எப்போது கூறினாலும் நல்லதுக்கு போனால் பெரும்பாலும் கெடுதல் தான் கிடைக்கும் என்று முடிப்பாள். தான் பிறந்த வீடும் வளர்ந்த ஊரும் ஞாபகம் வந்ததுமே பல நாட்களாக தன் மனத்தில் மறைத்திருந்த விஷயத்தை பெல்லிடம் சொல்ல இதுவே தகுந்த சமயம் என்று கருதினான் குண்டா. நிறம் ஒன்றை தவிர அவள் அசல் மாண்டிங்கா பெண் போலவே இருந்தாள். இதையே அவன் பெருமையுடன் கூறிவிட்டான். அதற்கு அவள் மகிழ்ந்தாளா அல்லது கோபித்து கொண்டாளா என்பது அடுத்த வினாடியே அவனுக்கு தெரிந்துவிட்டது. சீ, நீயும் உன் முட்டாள்தனமான பேச்சும். இந்த வெள்ளைக்காரங்க தினமும் கப்பல் கப்பலாக உன்னை போன்ற ஆப்பிரிக்க கருப்பர்களை ஏன் தான் இறக்குமதி செய்கிறாங்களோ புரியலே என்று சீறி விழுந்தாள். இதன் பிறகு 1 மாதம் வரை பெல் அவனுடன் பேசவில்லை. குண்டாவே காய்கறி கூடையையும் சமையலறை சுமந்து போய் வைத்துவிட்டு திரும்பி வந்திருந்தான். ஆனால் ஒரு திங்கட்கிழமை என்று விடிந்ததும் விடியாததற்கு முன்பே பெல் தோட்டத்திற்கு இறக்க ஓடி வந்தாள். அவள் கண்களில் ஏதோ விவரிக்க முடியாத ஆவல். அவள் தடுமாறியபடி கூறினாள். மாவட்ட துரை வந்து இப்போதுதான் நம்ம துரையிடம் சொல்லிவிட்டு போனார். வடக்கே போஸ்டன் என்னுமிடத்திலே பெரிய யுத்தம் நடக்குதாம். கடலுக்கு அப்பால் உள்ள அரசர் வரி போட்டார்னு இங்குள்ள விலைக்காரங்கள் எல்லாம் சீறிக்கிட்டு இருக்காங்களாம். லூதரை கூப்பிட்டு உடனே சாரட்டு வண்டியை கட்டச் சொல்லி நம்ம துரை பட்டினம் போனார். நம்ம துரை அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். குண்டாவுக்கு அவள் சொன்னது ஒன்றும் புரியவில்லை. 1766ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் காலனி நாடுகளுக்கு எதிராக ஸ்டாம்பு சட்டம் செய்ததென்பதும் தேயிலை, கண்ணாடி, காகிதம் ஆகிய முதலிய பொருட்களுக்கு சுங்கவரி விதித்ததென்பதும் பாவம் அவனுக்கு என்ன தெரியும்? அன்றிரவு முன்னதாகவே அனைவரும் சாப்பாட்டை முடித்து கொண்டு பிடிலேயாவின் குடிசையிலே குழுமினார்கள். போஸ்டன் நகரம் எங்கிருக்கிறது என்பது பற்றி அவரை பீத்தெடுத்தார்கள். மிக வேகமாக பாய்ந்தோடுகின்ற குதிரைகள் பூட்டிய வண்டியில் போனால் 10 நாள் போஸ்டன் போய் சேர பிடிக்கும்னு சொல்கிறாங்க என்றார் பிடிலேயா. இரவு வெகு நேரமாகிய பிறகு துரையை அவருடைய வீட்டில் சேர்த்துவிட்டு நேராக பிடிலேயாவின் குடிசைக்கு வந்தான் லூதர். வரி விதித்த செய்தி கேட்டதுமே வெள்ளைக்காரங்க அரசரோட சிப்பாய்களை தாக்கினாங்களாம். அவங்க இவங்க மேலே துப்பாக்கியாலே சுட்டாங்களாம். கிரிப்பன் அடக்ஸ் என்ற கருப்பன் தான் முதலிலே செத்தானாம். அதன் பிறகு வெள்ளைக்காரங்க பல பேர் செத்தாங்களாம். அது போஸ்டன் கொலை தாண்டவமாம் என்று துரையின் வண்டியோட்டி லூதர் விவரித்தான். இதன் பின் சில நாட்கள் வரை இது பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். குண்டாவுக்கோ எதுவுமே விளக்கவில்லை. எங்கோ யாரோ சண்டை போட்டு கொண்டிருந்தால் இங்கே இந்த வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் என்ன வந்து விட்டதாம். வெள்ளையர் இருவர் எங்கே சந்தித்து கொண்டாலும் சாப்பாட்டு மேசையிலும் கடை வீதியிலும் அவர்கள் இதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று அடிமை கருப்பர்கள் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குண்டாவுக்கு எதுவுமே புரியவில்லை. வெள்ளைக்காரங்களுக்கு ரகசியம் எதையும் மறைத்து வைக்க வழியே இல்லை. அவர்களை சுற்றிலும் 24 மணி நேரமும் கருப்பர்கள் இருக்காங்க. வெள்ளையருங்க சாப்பாட்டு மேசையிலே குசுகுசுத்து கொண்டாலும் அவர்களுக்கு பரிமாறுகிற கருப்பு பெண் அதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இருப்பாள். வெளியே வந்து தன் இனத்தவருக்கு விவரமாக சொல்லிவிடுவாள் என்று பிடிலேயா குண்டாவுக்கு விளக்கினார். வாலர்துறையுடன் ஊர்களை சுற்றி வரும் லூதர் தினமும் பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இந்த நாட்டைச் சேர்ந்த வெள்ளையருக்கு எதிராக போராடும் நீக்ரோக்களுக்கும் விடுதலை அளிப்போம் என்று இங்கிலாந்து அரசர் அறிவித்து விடுவாரோ என்று வெள்ளைக்காரர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தார்களாம். இரவு வேளைகளில் அவர்கள் தம் வீட்டு வாசல்களை நன்றாக அடைத்து கொண்டு வீடுகளில் வேலை செய்யும் கருப்பர்களுக்கு கேட்காமல் மெல்ல பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட குண்டா இரவில் படுக்கையில் படுத்துக்கொண்டு சுதந்திரம் பற்றி சிந்திக்க தொடங்கினான். அவனுக்கு தெரிந்த வரையில் சுதந்திரம் என்றால் என்ன? தன் மீது அதிகாரம் செலுத்தும் துறை இல்லாமல் இருப்பது, நம் விருப்பம் போல் எங்கும் செல்ல முடிவது. அப்படிப்பட்ட சுதந்திரம் சும்மாவே மடியிலே வந்து விழும் என்று எண்ணுவது எவ்வளவு முட்டாள்தனம்! அந்த சுதந்திரம் தந்தி
தந்து அனுப்பிவிடுவதற்காகவா எங்கோ இருக்கிற ஆப்பிரிக்காவிலிருந்து தன்னை போன்றவர்களை இந்த வெள்ளைக்காரர்கள் பிடித்து வந்திருப்பது? அது நடக்கக்கூடிய காரியமல்ல. போர் செய்திகள் அவ்வப்போது அடிமைகளின் சேரிக்கு வந்து கொண்டிருந்தன. எங்கேயோ லெக்சிங்டன் என்னுமிடத்தில் நடைபெற்ற போரில் மன்னர் படையினர் 200 பேர் இறந்து விட்டார்களாம். பங்கர் ஹில்லில் 1000 பேர் செத்து விட்டார்களாம். போர் செய்திகளுடன் ஆங்காங்கே அடிமைகளின் கலகங்கள் பற்றிய செய்திகளும் வந்து கொண்டிருந்தன. துரைமார்களின் விவசாய பண்ணைகளை விட்டுவிட்டு பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களில் வேலை செய்ய வரும் அடிமைகளுக்கு விடுதலை அளிக்கப்பட வேண்டும் என்ற வர்ஜீனியா கவர்னர் லார்டன் மோரின் அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. ஜார்ஜியா, தென் கரோலினா, வர்ஜீனியா மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான கருப்பு அடிமைகள் வெள்ளை துரைமார்களின் விவசாய பண்ணைகளை விட்டுவிட்டு லார்டன் மோரின் கப்பற்படையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாலர் துரையின் வீட்டில் கூடும் வெள்ளையர் பேசிக்கொண்டிருந்ததை பெல் தன் காதால் கேட்டாள். பல அடிமைகள் வடக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம். அவர்களை பிடித்து வர ஆயிரக்கணக்கான வேட்டை நாய்களை வளர்க்க வேண்டும் என்றும் வெள்ளைத்துறைகள் முடிவு செய்து கொண்டார்களாம். ஒரு நாள் காலை வாலர் துரை பெல்லை தன் அறைக்கு அழைத்து வர்ஜீனியா கெசட் பத்திரிகையில் வந்த ஒரு விளம்பரத்தை பேனாவினால் குறியிட்டு இருமுறை நிதானமாக பெல்லுக்கு படித்து காட்டினார். பிறகு அந்த விளம்பரத்தை அவள் கையில் தந்து அதை அடிமை பட்டியலுள்ள அனைவரும் படித்து காட்டும்படி பணித்தார். பெல்லும் அவ்வாறே எல்லோருக்கும் படித்து காட்டினார். நீகரோக்களே, பேராசைப்பட்டு உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எங்களை விட்டு போனால் எங்களுக்கு நஷ்டம் நேர்ந்தாலும் நேராவிட்டாலும் நீங்கள் மட்டும் அழிவது நிச்சயம். பத்திரிகையை திருப்பி வாலதுரைக்கு தருவதற்கு முன்பு பெல் அதில் வெளியாகியிருந்த மற்ற செய்திகளையும் கூட்டி படித்தறிந்து கொண்டார். அவற்றில் ஏற்கனவே நடைபெற்ற அடிமைகளின் கலகங்கள் பற்றியும் இனி நடக்கவிருக்கும் கலகங்கள் குறித்தும் செய்திகள் இருந்தன. பத்திரிகையை விரைவாக திருப்பி தராததற்கு வாலத்துறை பெல்லின் மேல் சீறி விழுந்தார். அவள் பாவம் துறையிடம் மன்னிக்கும்படி மன்றாடி பத்திரிகையை திருப்பி தந்துவிட்டாள். 1776 1783 ஆண்டு வரை 7 ஆண்டுகள் பிரிட்டிஷ் படைக்கும் அமெரிக்க காலனி நாட்டுப்படைக்கும் யுத்தம் நடைபெற்றது. ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் அமெரிக்க படை வெற்றி பெற்றது. காரன் வாலிஸ் சரணாகதி அடைந்தார். பெல் அடிமைகளின் சேரிக்கு ஓடிச் சென்று கூறினார், எல்லோரும் கேளுங்க. புதிய ஐக்கிய நாடுகளுக்கு பிலடெல்பியா முதல் தலைநகரம். நம்ம துரை இப்போதுதான் சொன்னார். 1783 நவம்பர் மாதத்தில் ஜெனரல் வாஷிங்டன் படையை கலைத்து விட்டார். அப்போதிலிருந்து அமைதி நிலவும் என்று துரை பெல்லுக்கு சொன்னார். இந்த செய்தியை அவள் உடனே கற்பர்களுக்கு எல்லாம் ஒளிபரப்பிவிட்டார். அதை கேட்டு பிடிலையா கேலியாக சிரித்தார். வெள்ளைக்காரங்க இருக்கிற வரை அமைதி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கொல்றதிலே இருக்கிற ஆனந்தம் வேறு எதிலேயும் இருக்காது. நம்ம நீகரோக்களும் இப்போதையும் விட மோசமான காலம் வரப்போகுது. நான் சொல்கிறத நீங்களே உங்கள் கண்ணாலே பார்க்க போகிறீங்க. இது பொய்யின்னா என் பேர் பிடிலையாவே இல்லை என்று அவர் தன்னை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த கருப்பர்களின் கண்ணுகளுக்குள் ஊடுருவி பார்த்து வருங்காலம் பற்றி யாருடன் கூறினார். குண்டாவும் தோட்டக்காரரும் தனியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். தோட்டக்காரர் திடீரென்று, நீ இங்கே வந்து எத்தனை வருஷமாச்சு என்று குண்டாவை கேட்டார். எதிர்பாராத இந்த கேள்விக்கு உடனே பதில் கூற முடியாமல் அவன் திணறினான். அன்றிரவு குண்டா தன் குடிசையில் தனிமையில் சுரக்காய் குடுவையில் போட்டிருந்த கற்களை 12 கூறுகள் வைத்தான். மொத்தம் 17 கூறுகளாயின. அதாவது தான் பெற்றோருடன் கழித்த காலத்தின் அளவு அது. தற்போது தனக்கு 34 வயது. ஓ அல்லா, நான் 17 ஆண்டு இந்த வெள்ளைக்காரனோட நாட்டிலே கழிச்சிட்டேனே. நான் இப்போ இன்னும் ஆப்பிரிக்க கருப்பனா இல்லை அமெரிக்க நீக்ரோவா? குறைந்தபட்சம் நான் இப்போ ஆண்தானா? கடைசியிலே நான் என்னோட அப்பாவை பார்க்கும்போது அவருக்கு என்ன வயசோ அதே வயசு இப்போ எனக்கு. ஆனால் எனக்கு யார் இருக்காங்க? என்ன இருக்கு? பெண்டாட்டி இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, குடும்பம் இல்லை, சொந்த ஜனமும் இல்லை, சொந்த ஊர் இல்லை, சொந்த நாடும் இல்லை, கடந்த காலம் இல்லை, எதிர்காலமும் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு தான் வாழ்ந்த காம்பியா இப்போது குண்டாவுக்கு இல்லை. தன்னுடைய நாடு என்று பெருமைப்பட காம்பியா இப்போது அவனுக்கு ஒரு கனவு மட்டுமே. அவன் இன்னும் உறக்கத்திலேயே இருக்கிறானா? என்றாவது அவன் விழித்து கொள்வானா? 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.